ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி சிறப்பாக அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலாம். அப்படி இருந்தது அப்படின்னா மற்ற ராசி பலன்களை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேங்க. மேஷம் முதல் ரிஷபம், மிதுனம், கடகம்னு மீனம் வரை 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில். ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். இரண்டாவது வழிமுறையாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுடைய ராசி என்னவோ, உதாரணத்துக்கு துலாம் அப்படின்னா @IM அப்படின்றது முன்னாடி சேர்த்திட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. @IM துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி பலன்கள் வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நமது வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லா ராசிக்குமே பார்த்துக்கலாம் நண்பர்களே. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2 வழிமுறை. முதலாவதாக யூடியூப் சர்ச் பாக்ஸ், இரண்டாவதாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராகவே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ மேஷம்னா @IM மேஷம் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மேஷ ராசி பலன்கள் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி 12 ராசிக்காரர்களும் அவங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, சித்தர்கள் வாக்கின்படி 2 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் நண்பர்களே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணும். அது ரொம்ப ஈஸியாக கஷ்டமா அப்படின்றத நீங்கள் எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதை ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். ஸோ இந்த 2 விஷயங்களையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. சித்தர்கள் வாக்கின்படி இது 2ம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல உதவிகளை பெற்றுத்தரும். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 11ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆனி மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகு மற்றும் குருவுடன் இணைந்து காணப்படுகிறாங்க. எனவே இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது நண்பர்களே. இந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்தில் முக்கியமான 4 விஷயங்களை நீங்க கவனிக்கணுங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் மற்றும் உங்களது மன வலிமை எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக உங்களால் பேணி பாதுகாக்க முடியும். விவேகமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு. நிறைய பிரச்சனைகள் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. ஸோ அந்த 4 விஷயங்கள் என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இந்த 4 விஷயங்களை தவிர இன்னைக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் இருக்குங்க. இன்னைக்கு காதல் வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு வேற லெவலில் அதிகமான சந்தோஷத்தை தரதுனால இன்னைக்கு முடிந்த அளவுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். அதற்கான பிளானை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இல்லற வாழ்க்கை காத்திருக்குங்க. அலுவலக பணிகளும் மிகச்சிறப்பாக அமையும். நான் சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னைக்கு பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு என்பதிலே சில சங்கடங்களை நீங்கள் தவிர்க்க முடியும். ஸோ நீங்கள் உங்கள் டென்ஷன்லேருந்து விடுபடுறதுக்கு முதலாவதாக நீங்கள் பேராசையை விட்டு வேண்டுங்க. எந்த விதமான ஒரு பேராசை குணமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. சில பேர் வந்து ₹1 கொடுத்தா 1 கோடி ரூபா தரன்னு கூட உங்களுக்கு ஆசையை தூண்டி உங்கள் இருக்கக்கூடிய பணத்தை வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ உங்கள் பணத்தை யார்ட்டையும் கொடுக்காதீங்க. இன்னைக்கு பணத்தை வெளியே எடுக்காதீங்க, செலவு பண்ணாதீங்க. ரொம்ப அவசியம்னா மட்டும் செலவு பண்ணுங்க. மற்றபடி இன்னைக்கு பேராசைப்பட்டு எதுலையும் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடாது நண்பர்களே. இன்னைக்கு முதலீடுகள் செய்ய உகந்த நாள் அல்ல. இரண்டாவதாக நீங்கள் தேவையில்லாத பயத்தை மனசுல வச்சுக்க கூடாது. சில விஷயங்கள் நடந்திருக்காது, ஆனால் நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எண்ணி நீங்கள் கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்குவீங்க. ஸோ மனசுல வந்து பயத்தை விட்டொழிக்க வேண்டியது 2வது விஷயம். தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம். ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. தன்னம்பிக்கை அதிகமாகி நான் புதுசாக ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு எதையும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க நண்பர்களே. மூன்றாவதாக உங்கள் பேச்சுக்களில் கவனமாக இருக்கணுங்க. பேச்சை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாதி பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் ஆகும். இன்றைய தினம் உங்களது நண்பர்கள், உறவினர்கள், அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்து இடங்களிலும் நீங்கள் கனிவாக பேசணும். இல்லைன்னா பேசாமல் இருந்தது நல்லது. டென்ஷன் ஆகிட்டே நீங்கள் தகாத வார்த்தைகள் பேசிவிட்டால் வார்த்தைகளை திரும்ப அள்ள முடியாது. ஸோ உங்கள் பேச்சுக்களில் கவனமாக இருங்க.
யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது போன்ற வேலைகளை இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டாம். அதனால் உங்களுக்கு தான் பாதிப்புகள் ஏற்படும் நண்பர்களே. எனவே பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க. முடிந்த அளவுக்கு மிகப்பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணுறது, வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது போன்றவற்றை தவிர்த்து விடுவது நல்லது. அதற்கு 2 நாட்கள் இன்றைய நாளும் நாளை நாளும் உங்களுக்கு உகந்த நாள் இல்லை நண்பர்களே. ஸோ இன்றைய தினம் அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 4வதாக கடைசியாக இந்த தினம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்க. கொஞ்ச நேரம் தான் கோபம் வந்துட்டு போகும், ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களது காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும், இல்லற வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும். இந்த தினம் சர்ப்ரைஸான ஒரு இனிமையான தகவல் உங்களுக்கு உங்களது கனவை இன்னும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாக்கும் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையும் மாற்றுறீங்க அப்படின்னா அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்களா அப்படின்றது நீங்கள் இன்னோட செக் பண்ணிக்கணும். இன்னைக்கு எந்த சூழ்நிலையும் நீங்கள் புதுசாக மாற்றி ட்ரை பண்ணாதீங்க. இந்த தினம் பெரியவர்களோட ஆசீர்வாதம் பெற்று வீட்டை விட்டு வெளியே நீங்கள் வழக்கமான பணிகளில் பணியாற்றலாம். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த 4 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும். விலையுயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கு நண்பர்களே. யார்கிட்டையும் எந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது, வாக்குறுதிகள் கொடுக்கும்போது உங்களால் முடியுமா அப்படின்றத யோசித்து சிந்தித்து செயல்பட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம். விவேகமாக செயல்படணும். அவசரப்பட்டு வார்த்தைகள் அள்ளி வீசிட்டீங்கன்னா அப்போ உங்கள் மரியாதை கெட்டிடும். அதை நிறைவேற்ற முடியாமல் போகலாம் வாக்குறுதிகளை. ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. ரொம்ப நேரம் கண் விழிக்காதீங்க. நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எந்திரிங்க. எதிர்பாராத செலவுகள் இன்னைக்கு ஏற்படலாம். எல்லாத்தையும் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. குறிப்பாக வியாபாரிகள் வாடிக்கையாளர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது அவசியம். பயனற்ற தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து விடுங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தில் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணால் லக்கேஸ்ட் கலராக அது அமையும் நண்பர்களே. நமது கன்னிக்குடி ரெசிடென்ஷியல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 8 8ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் அனுசரித்து போகணும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். மற்றவங்க உங்ககிட்ட எளிதில் அப்ரோச் பண்ணும்படி இருக்கணும். நீங்கள் மற்றவங்க உங்களை பார்த்து பயந்து கொள்ளப்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். கொஞ்சம் அனுசரித்து போங்க. இன்னைக்கு சூப்பரான நாளாக அமையும். தேவையில்லாத ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சுக்களை பேசி நீங்கள் நேரத்தை வீணாக்கக்கூடாது. பகைமையை உணர்வை சம்பாதிக்க கூடாதுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க காஸ்ட்லியான திங்ஸ் உடைந்து போகவோ அல்லது தொலைந்து போக வாய்ப்பு இருக்கு. எனவே விலையுயர்ந்த பொருட்களை நீங்க கையில் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அலட்சியம் வேண்டாம். வாக்குறுதிகள் கொடுக்கும்போது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், அது எப்படி நம்ம நிறைவேற்ற போறோம் அப்படின்றத நீங்களாம் யோசிச்சு நிதானித்து விவேகமாக வாக்குறுதிகளை கொடுக்கறது அவசியம். புதுசாக கொடுக்காம இருக்கிறது இன்னும் பெட்டர் நண்பர்களே. கொஞ்சம் கவனமா இந்த விஷயத்துல இருங்க நண்பர்களே. விலையுயர்ந்த பொருட்களையும் கவனமா இருக்கணும். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதிக நேரம் தூங்கவும் கூடாது. குறைந்த நேரம் நீங்க தூங்கிட்டு அதிக நேரத்தை நீங்க தூக்கத்துக்கு எடுத்துட்டு வேற வேலைகளை பார்த்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது நண்பர்களே. நீண்ட நேரம் கண் விழிக்க கூடாது. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாங்க. கொஞ்சம் நெருக்கடிகள் அதன் மூலமாக ஏற்படலாம். ஆனாலும் தேவையான உதவிகள் கிடைக்கும். விவேகமா செயல்பட்டீங்கன்னா சிறப்பான மேனேஜ்மெண்ட் மூலமாக உங்கள் செலவுகளை நீங்கள் சமாளிக்க முடியும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நெருக்கடிகள் உண்டாகும், ஆனால் விவேகமா அதை சமாளிச்சிட முடியும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ்